சார் நீ இரு, நான் போய் எடுத்து வரேன். இந்தா இதே மாதிரி போடு. இவ்வளோ நேரம் மனிஷா அக்கா வீட்ல, இப்ப ஷில்பாண்டி வீட்லயா? சரி சரி சரி, நீ இரு, நான் டேடி போயிட்டு வந்துடுறேன். இதே வேலையை வச்சுட்டு இருக்கீங்க, இருங்க அம்மாட்ட போய் சொல்லிடுவேன். இருப்பேன். என்ன டாடி பால் கொடுக்குறீங்க? பேட்டை கொடுங்க, நானும் பேட்டிங் பண்ணணும்ல. சொல்லி கொடுக்கறது தானே டேடி வந்திருக்கேன். சரி இதான் கடைசி பால் போடு. என்ன கிரிக்கெட் விளையாடுறேன்னு காலையில இருந்து பால மனிஷா வீட்டுக்கும் சில்பாண்டி வீட்டுக்கும் மாத்தி மாத்தி அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். இல்ல அவளுக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுக்கணும்ல, ஒரு ஃபிட்டா இருப்பாளா, அதனால ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். யாரு நீ? காலையில இருந்து இந்த பிள்ளை பேட்டிங் பண்ணதை நான் பார்க்கவே இல்லையே. ஃபுல்லா நீ தானே பேட்டிங் பண்ணிட்டு இருக்க. இங்க விளையாடாம எங்க விளையாட சொல்லுத? இந்த மாதிரி வேலையெல்லாம் இனி உனக்கு இங்க நடக்காது. கிரிக்கெட் தானே விளையாடணும் 2 பேருக்கும். இனி பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் போகாம நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். வா. என்ன இவ்வளவு பெரிய டர்ஃப் எங்க இருக்குது? நம்ம சாரடகர் காலேஜ் கிட்ட தான் இருக்கு. பார்த்ததே இல்லையே. அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே பால் அடிக்கேன்ட்டு மனிஷா வீட்டுக்கும் சில்பாண்டி வீட்டுக்கும் ஆடி உன்னை ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு நான் தூக்கிடுவேன். எல்லா பாலையும் அடிச்சிட்டே இருக்காங்க மம்மி இந்த டாடி. அப்படியா? ஆமா, அண்ணன் திறந்துட்டு அடிக்கிறதுல என்ன இருக்கு? அண்ணன் மூடிட்டு அடிக்க சொல்லு பாப்போம் அப்பாவை. அண்ணன் மூடிட்டா எப்படி சூடு? ஆர் யூ ரெடி? இன்னைக்கு டெட் பாடி. ஐயோ போச்சே. சோலி முடிச்சு. அப்பா என்ன எதை கொண்டு போய் இருந்தீங்க? ஃபுட்பால் பா. சோழமுத்தா போச்சா?